அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது அல்-பகரா 2:16. இவர்கள்தான் நேரான வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். எனவே இவர்களுடைய வியாபாரம் இலாபம் அளிக்கவில்லை. அன்றி இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை. அல்-பகரா 2:17. இவர்களுடைய உதாரணம் ஓர் உதாரணத்தை ஒத்திருக்கின்றது. அதாவது அபாயகரமான காட்டில் காரிருளில் அகப்பட்டு கொண்டவருக்கு வழியை அறிவிப்பதற்காக ஒருவர் தீயை மூட்டி அதனால் அவரை சூழ ஒளி ஏற்பட்ட சமயத்தில் அவர்களுடைய தீய செயல்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய பார்வை ஒளியை போக்கி பார்க்க முடியாத காரிருளில் விட்டுவிட்டான். அல்-பகரா 2:18. அத்துடன் இவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆதலால் இவர்கள் அபாயகரமான இந்நிலையிலிருந்து மீளவே மாட்டார்கள். அல்லது இவர்களுடைய உதாரணம் அடர்ந்த இருளும் இடியும் மின்னலும் கொண்ட மேகம் பொழியும் மழையில் அகப்பட்டு கொண்டவர்களின் உதாரணத்தை ஒத்திருக்கின்றது. இவ்வாறு அகப்பட்டு கொண்ட இவர்கள் இடி முழக்கங்களால் மரணத்திற்கு பயந்து தங்களுடைய விரல்களை தங்களுடைய காதுகளில் நுழைத்து அடைத்துக் கொள்கின்றனர். அல்லாஹ் நிராகரிக்கும் இவர்களை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான். அல்-பகரா 2:20. தவிர அந்த மின்னல் இவர்களின் பார்வைகளை பறிக்க பார்க்கின்றது. அது இவர்களுக்கு வெளிச்சம் தரும்போதெல்லாம் அந்த வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறார்கள். ஆனால் அம்மின்னல் மறைந்து அவர்களை இருள் சூழ்ந்து கொண்டால் வழி தெரியாது திகைத்து நின்று விடுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் விரும்பினால் இவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கி விடுவான். நிச்சயமாக